அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு நாமெல்லாம் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்க இந்த சூழ்நிலையில ஒரு தேசிய கட்சி மொத்தமாக தெருவுக்கு வந்திருக்கிறது. கழுத தேஞ்சி கட்டணமாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு தேசிய கட்சியாக பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு இணையாக, சொல்ல போனா காங்கிரஸை விட ஒருபடி மேலாக வந்து இந்தியா முழுமைக்கும் ஆளப்போகுது என்று காத்திருந்த கட்சி ஆம் ஆத்மி. ஊழலை ஒழிக்க வந்த, விளக்குமாறு தூக்கி கொண்டு இந்தியாவையே துடைக்க வந்த ஆம் ஆத்மி மொத்தமாக ஆபரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு டீமை செட் பண்ணி ஆம் ஆத்மியோட கிட்டத்தட்ட ராஜ்யசபா எம்பிக்கள்ல 7 பேரை பாஜகவில் இணைத்திருக்காங்க. ஆபரேஷன் லோட்டஸ் டீம் என்ன ஆச்சு ஆம் ஆத்மிக்கு? ஆம் ஆத்மி ஏன் வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது? ஆம் ஆத்மியோட முக்கிய பொறுப்பாளர் பாஜக எப்படி இணைஞ்சாங்க? அந்த ஆபரேஷன் லோட்டஸ்னா என்ன அப்படிங்கறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஆம் ஆத்மியை சார்ந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் 10 பேர்ல 7 பேர் ஒரே நாள்ல பிஜேபி போய் சேர்ந்திருப்பதான் இந்தியா முழுமைக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் உருவாக்குது. இந்த பாஜக சேர்ந்த 7 ஆம் ஆத்மி எம்பிக்கள்ல முதன்மையானவர் ராகவ் சத்தா. இவர் தலைமையில தான் அந்த 7 பேர் போறாங்க. இந்த ராகவ் சத்தா ஆம் ஆத்மி தொடங்கின காலந்தொட்டே இருக்கார். 18 ஆண்டு காலமாக ஆம் ஆத்மியில பயணப்படுறாரு. அதே போல மிக முக்கியமான அதிரடி பேச்சாளராக ஆம் ஆத்மியுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு உயிர் தோழியாக கருதப்பட்ட சுவாதி மலிவால், மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், ஸ்பீக்கர் சொல்லலாம். அந்த சுவாதி மலிவாலும் போயிட்டாங்க. அதே போல ஹர்பஜன் சிங் கிரிக்கெட் வீரர், இப்போ அவர் வீட்டு வாசல்ல போய் கடாடர் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க. கடாடர்னா தமிழ்ல துரோகன்னு அர்த்தமா, துரோகி அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மிக்காரங்களாம் போய் எழுதி போட்டிருக்காங்க. அப்போ துரோகம் பண்ணிட்டு போயிட்டான்றாங்க. அப்படி ஹர்பஜன் சிங், அசோக் மிட்டல், அப்புறம் விக்ரம் ஷாக்னி உள்ளிட்ட 7 பேர் இணைனாங்க. இணைஞ்சவங்க வச்ச குற்றச்சாட்டு தான் இந்தியா முழுமைக்குரிய ஆம் ஆத்மி கட்சிக்காரங்களையும் மற்ற கட்சிக்காரங்களையும் அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. என்னன்னா, எந்த நோக்கத்திற்காக ஆம் ஆத்மி தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்திலிருந்து விலகிருச்சு. ஊழல் எதிர்ப்பு என்பதை மட்டுமே பிரதானமாக வச்ச ஆம் ஆத்மி இன்னைக்கு ஊழல் கட்சியா மாறிடுச்சு. இதை குற்றச்சாட்டை வச்சிருப்பது ஆம் ஆத்மிக்கு ஏதோ தொண்டை வச்சா போல சுவாதி மலிவால் 18 ஆண்டு காலமாக கூடவே இருந்து ஊழல் குறித்து நாடெங்கிலும் நாடாளுமன்றங்களிலும் பேசிய சுவாதி மலிவாலே ஊழல் கட்சியாக ஆம் ஆத்மி மாறி போச்சு. ஆம் ஆத்மியில தான் இந்தியாவிலே அதிகமான ஊழல் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது பஞ்சாப் தேர்தலில் நேரடியாக எதிரொலிக்கும். ஏன்னா இந்த ராகவ் சத்தா பஞ்சாபினுடைய ராஜ்யசபா உறுப்பினர், 63 பஞ்சாப் எம்எல்ஏக்கள், கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க. 2027 தேர்தல் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆட்சி கவிழலாம், இல்ல உடனடியாக தேர்தல் வைக்கப்படலாம், எப்படி வேணா நடக்கலாம் அப்படிங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. பெரிதா வரப்போகுது இந்த கட்சி. இந்தியாவில் ஒரு மாற்று அரசியல் உருவாக்க போகுது, ஒட்டுமொத்தமான அமைப்பையே மாற்ற போகுது அப்படின்னு நம்பப்பட்ட ஒரு கட்சி சரியாக 15 ஆண்டுகள்ல சறுக்கி கீழே விழுந்திருக்கிறது. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏன் இந்த ஆம் ஆத்மி சறுக்குச்சு? ஏன் ஒரே நாள்ல 7 ராஜ்யசபா உறுப்பினர்கள் போறாங்க? 63 எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு வர்றதுக்கு ஏன் தயாரா இருக்காங்க? எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, ஆபரேஷன் லோட்டஸ்னு ஒரு பெரிய டீமை போட்டு பிஜேபி ஒரு பக்கம் வேலையை பார்த்திருக்கு. பிஜேபி என்னதான் வேலையை பார்த்தாலும் கொள்கை பிடிப்போடு, கோட்பாட்டு பிடிப்போடு ஆம் ஆத்மி பக்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் தான் நின்றுக்கணும். ஏன் நிக்கலன்னா, கொள்கையோ கோட்பாட்டு பிடிப்போ சித்தாந்தமோ தத்துவமோ ஆம் ஆத்மி கிடையாது. ஆம் ஆத்மிகிட்ட போய் உங்களுடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்கறாங்க. சித்தாந்தம்லாம் அங்கே செல்லுபடியாகாதுங்க. சித்தாந்தம்லாம் தேவையும் கிடையாது, தத்துவம் தேவை கிடையாது, கொள்கை தேவை கிடையாது. ஒரு மாற்றம் தேவைப்படுது. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும்ல, ஒரு மாற்றம் தேவைப்படுது. இந்த நாட்டை ஊழல் பறிஞ்சு கிடக்குது, ஊழல் கரப்படிச்சு கிடக்குது, அந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆம் ஆத்மி தொடங்கப்படுது. தொடங்கின ஆம் ஆத்மி அது எதுக்கு எப்படி தொடங்கப்படுச்சு எல்லாருக்குமே தெரியும். அண்ணா ஹசாரே உண்ணார்தான் இருக்காரு. ஜன் லோக்பால் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், ஊழலுக்கு எதிரான ஒரு சட்டத்தை, லஞ்ச லாவண்கிற சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவர் போராடுறாரு. அப்போ ஊழலுக்கு எதிராக காந்தியவாதியாக, அகிம்சைவாதியாக தன்னை காட்டிக்கொண்ட அண்ணா ஹசாரே போராடும் போது அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஒரு அரசு ஊழியர் அரவிந்த் கெஜ்ரிவால். இவரை போலவே ஊழலுக்கு எதிரான ஆட்களை இணைச்சுக்கிட்டு தான் ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு, அதாவது தமிழ்ல சாதாரண மனிதன், சாமானியன் அப்படின்னு சொல்லலாம், ஆம் ஆத்மி அப்படின்னா அப்படி ஒரு அமைப்பை தொடங்கி 2015 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் போட்டி விடுறாரு. கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் டெல்லியில்
70 இடத்துல நின்று 67 இடத்துல ஆம் ஆத்மி ஜெயிக்குது. ஏன்னா பயங்கரமா இருக்கு. இந்தியா முழுக்க பேசுறது ஊழலுக்கு எதிராக வந்துட்டாங்கப்பா, படிச்சவங்க வந்துட்டாங்க, இளைஞர்கள் வந்துட்டாங்க, காந்தியவாதிகள் வந்துட்டாங்க, அகிம்சா மூர்த்திகள் வந்துட்டாங்க, டெல்லியவே மாத்த போறாங்க, டெல்லியை புரட்டி போட போறாங்கன்னு. இதுல என்ன பெரிய உண்மைன்னா, டெல்லியில அவருக்கு அதிகமாக ஓட்டு போட்டது ஆட்டோவாலாக்கள். டெல்லியில அதிகமான ஆட்டோ ஓடுது. ஆட்டோக்கள்ல வந்து இந்த ஆம் ஆத்மியோட அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டோ போய் ஒட்டுறாங்க. ஒட்டும் போது டெல்லியில கூடிய அன்னைக்கு இந்த காங்கிரஸ் அந்த ஸ்டிக்கரை பூரா கிழிச்சு ஆட்டோக்காரங்கள வழக்கு போடுறாங்க. உடனடியா 10,000 ஆட்டோக்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற போராட்டம் அறிவிக்கிறார் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அறிவிச்சு ஆட்டோக்காரங்களுக்கு சலுகை அள்ளி விடுறாப்புல. நான் வந்தேன்னா உங்க வாழ்க்கை பூரா மேம்படுத்திடுவேன், உங்களுக்கு தாலிக்கு தங்கம் தருவேன், 2,500 தருவேன், காஞ்சி பட்டுப்பட தருவேன் அப்படிங்கிற மாதிரி அள்ளி விடுறாப்புல. இவங்களும் நம்பி 10,000 பேர் ஓட்ட போடுறாங்க. ஓட்ட போட்டு வந்தா எந்த விதமான வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியல. மீண்டும் ஆட்டோக்காரங்களை கடுப்பு ஆறாங்க. 67 தொகுதியில் வெற்றி பெறாரா 2015, 2020 62 தொகுதியில் வெற்றி பெறாரு. 67 வெற்றி பெற்றவர் நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தா, நேர்மையான ஆட்சியை கொடுத்திருந்தா, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்திருந்தா மீண்டும் 67 தக்க வச்சிருப்பாரு, இல்ல ஃபுல் ஸ்வைப் அடிச்சிருப்பாரு. 62க்கு வர டிராப் ஆகுது. திருப்பி 2025 தேர்தல் என்னாச்சு? 67 வெற்றி பெற்று 62 வெற்றி பெற்றவர் 22 தொகுதிகளை கைப்பற்றி கீழே விழுறாரு, ஆட்சி இழக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் டெல்லியில ஆட்சி இழந்த ஆம் ஆத்மி, அந்த பக்கம் பஞ்சாப்ல ஆட்சியை பிடிச்சிருச்சு 2022. 2017 பஞ்சாப் தேர்தலில் ஆம் ஆத்மி போட்டி போடுது முதல் முறையா. பஞ்சாப்ல கூடிய 117 தொகுதிகளில் 20 தொகுதிகளை கைப்பற்றுறாங்க. ஒரு பஞ்சாப் அரசியலில் மிக முக்கியமான தாக்கத்தை ஆம் ஆத்மி ஏற்படுத்தின்னு சொல்லி எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஊழல் கரைப்பிடித்திருக்கிற பஞ்சாப் அரசியலை மாற்ற போறாரு நம்புறாங்க. 2022 மீண்டும் தேர்தல். 117 இடங்கள்ல பெரும்பான்மையாக 92 இடங்களை கைப்பற்றுது ஆம் ஆத்மி. 92 இடங்களை கைப்பற்றுற ஆம் ஆத்மி இப்ப 2024 தேர்தல் வரும்போது அந்த 92 எம்எல்ஏக்கள் 63 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு ராகவ் சத்தா தலைமையில பாரதிய ஜனதா கட்சியில இணைய தயாரா இருக்காங்க. ஏன் கீழே விழுந்துச்சு? கொள்கை இல்ல. இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் ஆம் ஆத்மி போட்டி போட்டாங்க. குஜராத்தில் கூட வந்து 2022 தேர்தலில் வந்து 12 விழுக்காடு வாக்களை பெறாங்க. காஷ்மீர்ல ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாங்க. அதே போல சண்டிகர்ல மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 12 இடங்களில் கவுன்சில் அடிக்கிறாங்க. இப்படி அங்க வட மாநிலங்களில் பல தாக்கங்களை ஏற்படுத்து ஆம் ஆத்மி. ஆனா ஆம் ஆத்மி இன்னைக்கு, அதாவது பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு நேர் எதிராக தோன்றப்பட்ட ஆம் ஆத்மி இப்படி சரிந்து சீட்டுக்கட்டு போல சரிவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு எல்லாரும் பேசுறது என்னன்னா, ஐடியாலஜியில் கட்டப்படல, தனி மனித வழிபாடு, தனி மனித துதிபாடல், தனி மனிதனை முன்னிறுத்தி, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை முன்னிறுத்தி ஊழல் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரதானம். ஊழல்ங்கிறது வந்து என்னன்னா, ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஆட்சியில அது ஒரு வகையான ஊழல் ஒழிப்பா இருக்கலாம், கனிமவள கொள்ளை தடுப்பா இருக்கலாம், ஆற்றுமல கொள்ளை தடுப்பா இருக்கலாம், சமூக நீதியை காக்கிறதா இருக்கலாம், சாதி ஒழிப்பா இருக்கலாம், தீண்டாமை கொடுமை தடுப்பதா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஆலய நுழைவா இருக்கலாம், இல்ல அனைத்து சாதியும் அர்ச்சகராகிறதா இருக்கலாம், இல்லை இதெல்லாம் ஒரு ஆற்றை சுத்தப்படுத்துவதா இருக்கலாம், இல்லை வந்து மரங்களை வளர்ப்பது எங்களுடைய ஒரே கொள்கை அப்படின்னு சொல்ல முடியுமா? அது வந்து ஒரு ஆட்சியில ஒரு ஆட்சியாளர் செய்ய வேண்டியதுல ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், ஒரு பிளான் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பிளான், ஒரு திட்டம், அவ்வளவுதான். ஆனா ஊழல் ஒழிப்பு மட்டுமே பிரதானமா வச்சுக்கிட்டு வந்ததுனால எந்த விதமான சித்தாந்த பின்னல். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வலதுசாரி நல்லா இருந்தால் நாங்கள் வலதுசாரி எடுத்துக்குவோம், இடதுசாரி நல்லா இருந்தால் இடதுசாரி எடுத்துக்குவோம் சொல்லுவாங்களா. தமிழ் தேசியத்தை எடுத்துக்குவோம், திராவிடத்தை எடுத்துக்குவோம், 2 கண்ணுங்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் ஆம் ஆத்மி சொன்னாப்புல, அங்கே கொஞ்சம் எடுத்துக்குவோம், இங்கே வலதுசாரிகள் நல்லது பண்ணா நாங்கள் அவங்ககிட்ட இருந்து வலதுசாரி தத்துவத்தை எடுத்துக்குவோம், இடதுசாரி நல்லா பண்ணா இடதுசாரி இருந்து கம்யூனிஸ்ட் எடுத்துக்குவோம், இது என்ன தப்பு இருக்கு, நல்லது பண்ணுக்கு எதுங்க கொள்கை அப்படின்னு சொன்னதுனால தான், கொள்கை இல்லாத இருந்ததுனால தான் நேர் எதிர் சித்தாந்தமா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில போய் மொத்த பேர் இணைஞ்சிருக்கிறான். இப்ப தெரியுதா கொள்கை ஒரு கட்சிக்கு எவ்வளவு முக்கியம்னு? கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் என்னவாக மாறும் என்பதற்கு ஆம் ஆத்மி ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஊழல் ஒழிப்பை மட்டுமே பிரதானமா வச்சிருந்த ஆம் ஆத்மி சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுவதை போலத்தான் கொள்கை இல்லாத கூட்டம் இந்தியா முழுமைக்குல உலகம் முழுமைக்குமே சரிந்து கொண்டே இருக்கும். அது திடீர்னு வந்தோடனே ரசிக மனப்பான்மையிலையோ ஒரு தனி மனித வழிபாட்டிலையோ கிரேஸ்ல வந்து கூன்னு கூட்டம் கூடும், கூன்னு ஓட்டும் போடுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அது நிலைச்சிருக்குமா? ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆம் ஆத்மியோட தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் 2015 ஆட்சி பிடிக்கிறார் முதலமைச்சர், 2020 ஆட்சி பிடிக்கிறாரு முதலமைச்சர். ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு. ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்குனாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அவர் கீழே இருக்க அத்தனை பேரும் கரப்ஷன் ஆயிட்டான்.
ஊழலை எதிர்க்க உருவான ஆம் ஆத்மி மதுபான ஊழல்ல சிறைக்கு போகுது. ஊழலை எதிர்க்க உருவான ஆம் ஆத்மி கட்டுக்கடங்காத அளவுக்கு ஊழல் பண்ணுது. அந்த கட்சியில் இருந்த முக்கியமான பொறுப்பாளர் அத்தனை பேரும் இன்னைக்கு காங்கிரஸ்லயோ பாஜக போய் தஞ்சம் அடைஞ்சிட்டான். ஏன் எவனாலையும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜியில் கட்டப்பட்டிருந்தா நம்ம அதை தாண்டி செய்ய முடியாதுன்னு தோணும். இல்லை தலைவன் நேர்மையாக இருந்தா அதை தாண்டி செய்ய முடியாதுன்னு தோணும். என்ன ஒரு கிரேஸில், ஒரு வெளிச்சத்தில், ஊடக வெளிச்சத்தில் இந்தியா முழுக்க அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் எதிர்ப்பில், அதாவது ஒரு எதிர்ப்பு, மட்டமான ஃபிளாட்டான காங்கிரஸ் எதிர்ப்பு, ஃபிளாட்டான பிஜேபி எதிர்ப்பு, ஃபிளாட்டான திமுக எதிர்ப்புல ஒரு கட்சி உருவாக்கப்படுது அப்படின்னா அது கீழே விழுந்துரும் என்பதற்கு ஆம் ஆத்மி ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ஆம் ஆத்மி தொடங்குறதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா ஹசரே தான் தொடங்குறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா ஹசரே பார்க்க போகும்போது இங்கிருந்து ஒரு ஆள் பேருந்தாப்புல, யாரு, இங்க மாற்றம், திமுக வீட்டுக்கு அனுப்புவேன், திமுக ஒரு தீய சக்தி, என்னாலதான் தூய ஆட்சியை கொடுக்க முடியும், நான் தான் மாற்றம்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, இந்த விஜய். இவர் அங்கிருந்து ஏறிக்கிட்டு அங்க டெல்லிக்கு போனாப்புல, போய் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்து வந்தாரு. ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு கோட்பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அங்க கட்சி ஆரம்பிச்சது போல இவரும் அந்த விதையிலிருந்து தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்காரு. ஊழல் ஒழிப்புன்னு. ஊழல் ஒழிப்புன்னு வந்த ஆம் ஆத்மி ஊழல் பண்ணி டெல்லியவே நாசமாக்கி, இன்னைக்கு கட்சியையும் நாசமாக்கி, பஞ்சாபிலும் ஆட்சி இழந்து, பஞ்சாபிலும் தன்னுடைய எம்எல்ஏக்களை இழக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதை போல இன்னைக்கு ஊழல் மட்டுமே பிரதானம். நான் ஊழல் பண்ண மாட்டேன், பண்ணவும் விட மாட்டேன், நான் உண்மையைத்தான் பேசுவேன், உங்களை ஏமாத்தி பொய் சொல்லி நான் எதுவும் பண்ண போறதில்லை, நான் நல்லதுதான் பண்ணுவேன்னு சொல்ல வந்திருக்காருல்ல. இவரும் இவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து ஒருவேளை கனவு உலகத்தில் ஆட்சி நடத்தினா கூட தப்பான ஆட்சி நடத்துவாங்க. கனவு உலகத்தில். நிஜத்தில் இவங்க எப்போதும் ஆட்சிக்கு வரப்போறதும் இல்லை, வர விட போறதும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு முட்டாளும் இல்லை. சில முட்டாள் தற்குறிகள், சில படித்த தற்குறிகள், இந்த அடிப்படை அரசியல் புரிதல் என்னன்னு தெரியாம, அரசியல்லாம் என்னன்னு தெரியாம FTFS ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய் படத்தை பார்க்கறது போல விஜய் சொல்லிட்டாரு ஓட்டு போடுவோம், விஜய் சொல்லிட்டாரு படம் பார்க்க வந்தோம், விஜய் படம் டீசர் வந்திருக்கு படம் பார்க்க வந்தோம், விஜய் மேடையில் பேசினாரு ஓட்டு போட வந்திருக்கிறோம். வேற எதுவுமே தெரியாது. மாற்றம்னா என்னன்னு தெரியாது, அடிப்படை அரசியல் தெரியாது, கொள்கை என்னன்னு தெரியாது, சித்தாந்தம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஓட்டு போட்ட எவன்டியாவது கூப்பிட்டு, டிவிக்கு ஓட்டு போட்ட எவன்டியாவது கூப்பிட்டு எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் ஓட்டு போட்டுன்னு கேளுங்க, எவனுக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி எந்த எம்எல்ஏ தான் கேளுங்க, எவனுக்கும் தெரியாது. போட்டி போட்ட வேட்பாளர் 4 பேர் பேரை சொல்லுங்க, தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா நேரா வாயில வைக்கிற சின்னத்தை சொல்லிட்டான், நேரா போய் ஒரு அமுக்கிட்டு வந்துட்டாங்க. ஓட்டு போட்ட பூரா என்ன பண்ணிட்டான்னா சமூக வலைதளங்களை எடுத்து போட்டாங்க. அவன் ஓட்டு போட்ட அத்தனை பேரும் சமூக வலைதளங்கள்ல நான் வீட்டுக்கு ஓட்டு போட்டேன், வீட்டிலிருந்து கிளம்பும் போதே ஒரு போட்டோ, பூத்துக்குள்ள போகும்போது ஒரு போட்டோ, வெளியே வரும்போது போட்டோ, வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாள். பெரும்பாலும் சோசியல் மீடியா திறந்தா குச்சுன்னு வருது. ஆனா திமுக ஓட்டு போட்டவங்க எவனும் வெளியே சொல்லல, அதிமுக ஓட்டு போட்டவங்க யாரும் வெளியே சொல்லல, நாம் தமிழுக்கு ஓட்டு போட்ட யாரும் வெளியே சொல்லல, பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ யாருக்கும் ஓட்டு போட்டாலும் வெளியே சொல்லல. ஏன்னா அவங்களாம் ஓட்டு போட்டதுங்கிறது ஒரு உரிமை, நம்ம ஓட்டு உரிமை நம்ம யாருக்கு போட்டோம்னு வெளியே சொல்லல, பெரும்பாலும் சொல்லல. சில இடங்களில் திமுக, சில இடங்களில் நாம் தமிழுக்கு போட்டதை வெளியே சொல்லியிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் 90% சொல்ல கிடையாது. ஆனா இவன்ட்ட 90% சொல்லிட்டாங்க. 90% பொண்ணு எங்க திருநாள் விஜய்க்கு ஓட்டு போட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா ஓட்டு போட்ட எத்தனை பேர் சொல்லிட்டான், அப்படி தெரியதானே செய்யும். அத்தனை பேர் எங்க இருக்கான், அத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் தான் இருக்கான், அத்தனை பேர் ட்விட்டர்ல இருக்கான், அத்தனை பேர் சோசியல் மீடியால இருக்கான். இவனுக்கு ஓட்டு போடுறதுங்கிற ரீல்ஸ் போடுறது தான், ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போடுறது. அதனால இந்த கும்பலை வச்சுக்கிட்டு எந்த மாற்றத்தையும், எந்த விதமான நல்லதையும் அரவிந்த் கெஜ்ரிவால் 2015 கட்சி போது இந்தியாவே மாத்த போறான்னு நம்பினாங்க. இந்தியாவே மாத்த போறன்னு கிளம்பல ஒருத்தர் விளக்குமாரை வச்சு உடல போறான் கூட்ட போற நம்மளவர் இப்ப விளக்குமாரை வச்சு அவர் கட்சியவே கூட்டிட்டு இருக்காரு. அது போல இங்க பெரிய மாற்றத்தை தள்ள போறேன், என்னாலதான் மாற்றம் நிகழப்போகுதுன்னு சொல்ற ஒருத்தர் இன்னைக்கு டெல்லியினுடைய விஜய் தான் அரவிந்த் கெஜ்ரிவால், தமிழ்நாட்டுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இந்த விஜய். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து